பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாசிசமில் டாபிக் 2 பார்க்க போகிறோம். சரி, டாபிக் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கன்க்ளூஷனில் நோ வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் டாபிக் 1ல் சம் ஆல் வந்தால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ரெண்டாவது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிலாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம போனோம்னா எல்லா கொஸ்டினுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் வென் டயக்ராம் தான். ரைட்டுங்களா? ஸோ இந்த கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி இந்த சிலாசிசம் சம்மை இந்த ப்ராப்ளத்தை நம்ம 6 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதில் முதல் வகை தான் என்னது, சம் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வகை நோ. மூணாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ், கேன் பி, கொஸ்டின் மார்க் அந்த மாதிரி வந்ததுன்னா அது மூணாவது வகை. நாலாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் நாட் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாவது வகையில் என்னென்னா பாசிபிலிட்டியே இன்னொரு டைப் இருக்குது, அதாவது நாட் பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைனா அது டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தால 6வது காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவோம். இந்த 6ஐயும் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் நமக்கு தரவாயிட்டோம்னா சிலாசிசத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக இப்படிங்கிறதுக்குள்ளே அழகாக செய்ய முடியும், தவறே இல்லாமல். ரைட்டுங்களா? ஸோ திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், சிலாசிசத்தில் நமக்கு அதிகபட்சமாக நமக்கு 5 மார்க்லேருந்து 8 மார்க் வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த சிலாசிசம். ஸோ எல்லா வீடியோவும் முதல்ல இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? ஸோ நேற்று பார்த்த அந்த பேசிக் வீடியோ புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்குறது புரியும். ஆகவே இன்றைக்கி பார்க்கக்கூடிய புது நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நேற்று உள்ள வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், அப்போனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்க்ளூஷனில் நோ வந்தால் அப்போ எப்படி நம்ம வென் டயக்ராம் போடணும், அந்த வென் டயக்ராம் வச்சு கன்க்ளூஷன் எப்படி நம்ம சரியாக தவறா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நேராக நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ நான் கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ், ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ், நோ பேட் இஸ் டைகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வென் டயக்ராம் போட போகிறோம். ஏற்கனவே நம்ம முதல் வீடியோவில் வென் டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே தான் இங்கே, ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் நம்ம லைட்டாக யோசித்தோம்னா இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஈஸியாக என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ரைட், நம்ம சம்முக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1ல் நம்ம என்ன கொடுத்துருக்கேன், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 2 வேரியபிள் இருக்குது, 1 அனிமல், இன்னொன்று ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இப்போ அனிமல், ரைட், சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு போடணும். ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ 1 அனிமல், இன்னொன்று ட்ரீஸ் அப்படின்னு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரீஸில் கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? ஸோ அப்போது நம்ம அந்த டயக்ராமை எப்படி நம்ம போடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இது ட்ரீஸ், ஓகேங்களா? இது அனிமல்ஸ். அப்போது இந்த 2 காமனான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதான் சம் அனிமல்ஸ் ஆர் இன் ட்ரீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் ட்ரீஸ் அனிமல்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் அனிமல் ட்ரீஸ்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1க்கான வென் டயக்ராம் நம்ம போட்டுட்டோம். ரெண்டாவது என்ன இருக்குது, ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் சம் ஆல்லே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆல் அப்படின்னு பக்கத்தில் என்ன இருக்குது, ட்ரீஸ் இருந்ததுன்னா அது சின்ன வட்டமாகவும் அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு வேரியபிள் பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பெரிய வட்டமாகவும் இருக்கணும். அதாவது ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னா பேர்ட்ஸ்குள்ளே தான் ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு மீனிங். எல்லா மரங்களும் பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கணும், அந்த பேர்ட்ஸுங்கிறது பெரிய வட்டமாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் பெரிய வட்டமாக நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கண்ணாப்பின்னு போட்டக்கூடாது, டயக்ராம் இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீஸ், அப்போ இது என்ன, பேர்ட்ஸ். அப்போ இந்த பேர்ட்ஸுங்கிற பெரிய வட்டத்துக்குள்ளே எல்லா ட்ரீயும் வந்துருச்சு. கரெக்டுங்களா? எல்லா ட்ரீயும் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த டயக்ராம் கரெக்டாக நம்ம போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் நான் போட்டாச்சு. இப்போ நோ பேட் இஸ் டைகர். நோன்னு கொடுத்தாலே இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ பேடுக்கும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எங்கே பண்ணிக்கிறேன், இங்கே போட்டுக்கிட்டேன். ரைட்டுங்களா? ஸோ டைகர் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இது 2க்கு என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. இது 2க்கும் கனெக்ஷன் இல்லை. இப்போ வென் டயக்ராம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்யணும், இந்த வென் டயக்ராமை வச்சு கன்க்ளூஷன் நம்ம சரியாக தவறான்னு சொல்லணும். சரி, நமக்கு கன்க்ளூஷன் எத்தனை கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த 2 கன்க்ளூஷனும் சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ டைகர் இஸ் அனிமல்
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மாலில் பார்த்த மாதிரி தான், நோ டைகர் இஸ் அனிமல். இப்போ இங்கே டைகர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அனிமல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த வட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? எங்கேயோ கிடக்கு. ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தானே. நோ டைகர் இஸ் அனிமல். ஒரு டைகரும் அனிமல் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்களும். நாமளும் என்ன சொல்ல வரோம்? அனிமல் ஒரு பக்கத்தில் இருக்குது, டைகர் ஒரு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? ஆனால் இதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, அதை சொன்னது கரெக்டு தானான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த சம்மாலுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து இந்த டயக்ராம் வந்து நம்ம பேசிக் டயக்ராம்னு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் இந்த பேசிக் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்டு. ரைட்டுங்களா? அதாவது அனிமல்ஸ்க்கும் டைகருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம இதில் திங்க் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா, இதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இங்கே பேர்ட்ஸுக்கும் டைகருக்கும் மட்டும்தான் சம்மந்தம் இல்லைங்கிறதுனால இதை போட்டிருக்கேன். ஏன் இந்த டைகரை நான் இங்கே போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டைகரை போட்டிருந்தா பேர்ட்ஸ்க்கும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லை தான். ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? இங்கே வந்து டைகர் அப்படிங்கிறத போட்டாலும் எனக்கு பேர்ட்ஸ்க்கு இல்லை, ஆனால் அனிமல்ஸோட பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ இங்கே வந்து 2 டயக்ராம் போடணும். ஒன்று வந்து பேசிக் டயக்ராம், அதாவது முதல்ல போட்ட இந்த டயக்ராம். ரெண்டாவது நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறது இன்னொரு டயக்ராம் போட்டு பார்க்கணும். அப்போ இந்த பேசிக் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்டு. நோ அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ், அல்லது நோ அனிமல்ஸ் ஆர் டைகர், அல்லது நோ டைகர்ஸ் ஆர் அனிமல். அதான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். பேசிக் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்டு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அந்த பாசிபிலிட்டி டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டைகரை இங்கே மட்டும்தான் நம்ம போடலாமா? இங்கேயும் நம்ம போடலாம். இங்கே போட்டாலும் பேர்ட்ஸ்க்கும் டைகருக்கும் என்ன இல்லை? சம்மந்தம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் டைகர் அனிமலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் அனிமல் டைகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ரைட்டு. அப்போ என்ன இருக்குது? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஆனால் நம்ம பேசிக் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்டு. நோ டைகர் இஸ் அனிமல். அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறபடி பார்த்தா சம் டைகர்ஸ் ஆர் அனிமல் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னா நம்ம பாசிபிலிட்டி டயக்ராம் படி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, பேசிக் டயக்ராம் படி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இப்படி வந்து ஒன்றில் தப்பு ஒன்றில் கரெக்ட் அப்படின்னு வந்தால் டோட்டலாக அவங்க கொடுத்த கன்க்ளூஷன் தப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ பேசிக் டயக்ராம்ங்கிறது நான் முதல்ல உங்களுக்கு சம்மாலில் போட மாதிரியே போட்டு கொடுத்தேன். அதுபடி பார்த்தா அனிமல்ஸ்க்கும் டைகருக்கும் இல்லை, கரெக்டு தான். அப்போ அதனால் என்ன சொல்லிட்டேன்? பேசிக் டயக்ராம் கொடுத்தபடி அந்த கன்க்ளூஷன் கரெக்டு அப்படின்னு நான் போட்டுட்டேன். அதே நேரத்தில் பாசிபிலிட்டி டயக்ராம், அப்போ இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த கண்டிஷன் 3வது ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொடுத்தாங்க? நோ பேட் இஸ் டைகர் அப்படிங்கிறதுனால தான் நான் பேடுக்கும் டைகருக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இதை போட்டேன். ரைட்டுங்களா? ஆனால் இதே டைகரை இங்கேயும் நான் போடலாம் இல்லையா? இங்கே போட்டால் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது? அனிமல்ஸ்க்கும் டைகருக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கண்டிஷன் படி, ஸ்டேட்மெண்ட் படி பேர்ட்ஸ்க்கும் டைகருக்கும் என்ன இல்லை? டச்சிங்கே இல்லை. ஆனால் நான் இப்படி போட்டால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ பாசிபிலிட்டிஸ் படி அந்த கன்க்ளூஷன் தப்பு. பாசிபிலிட்டி டயக்ராம் படி அந்த கன்க்ளூஷன் தப்பு. பேசிக் டயக்ராம் படி அவங்க கொடுத்த கன்க்ளூஷன் கரெக்டு. அப்படி இருக்கும்போது ரெண்டுலேயும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொடுத்த கன்க்ளூஷன் கரெக்டுன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அது தப்புன்னு சொல்லணும். புரியுதுங்களா? இங்கேயும் நம்ம போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டயக்ரை வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வாய்ப்பு இல்லைன்னா பாசிபிலிட்டிலையும் வாய்ப்பு இல்லை, அப்போ நோ டைகர் இஸ் அனிமல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுவும் கரெக்டுன்னு போடுவோம். ஆனால் இங்கே நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆகையினால தான் நம்ம இதை இப்படி சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? இன்னும் 2 சம் போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ரைட்டுங்களா? இப்போ அடுத்தாப்பில் பாருங்கள், ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நோ டைகர் இஸ் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ டைகர் இஸ் ட்ரீ. ஆமாம், கனெக்ஷனே இல்லை. நோ டைகர் இஸ் ட்ரீ, கனெக்ஷனே இல்லை. அப்போ என்னது? பேசிக் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்டு. ரெண்டாவது கன்க்ளூஷனும் பேசிக் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்டு. ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். இதே தான், டைகரை இங்கே கொண்டு நான் போடலாம். ட்ரீஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அனிமல்ஸோட இருக்குது. ட்ரீஸ்குள்ளே கொண்டு வர முடியுமா? ட்ரீஸ்குள்ளே கொண்டு வர முடியுமா? இந்த டைகரை ட்ரீஸ்குள்ளே நம்ம கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்தோம்னா எங்கே டச் ஆயிரும்? பேட்ஸோட டச் ஆயிரும். ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட் படி பேட்ஸோட டச் ஆக முடியாது. ஸோ டைகரை எடுத்து ட்ரீஸ்குள்ளே வைக்க முடியாது. ஸோ பாசிபிலிட்டிஸ்லையும் என்ன இல்லை? ட்ரீஸோட
நம்ம இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரே ஒரு வாய்ப்பு என்ன இருக்குது, அனிமல்ஸோட இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ட்ரீஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ட்ரீஸோட கனெக்ட் பண்ணால் பேர்டோட கரெக்ட் ஆயிரும். அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம போட முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போதும் நம்ம மூவ் பண்ணி பாசிபிலிட்டியில் பார்த்தாலும் ட்ரீஸோட பண்ண முடியாது. அப்போ பாசிபிலிட்டி டயக்ராமில் அப்படி பார்த்தாலும் நோ டைகர் இஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது அவங்க சொன்னது கரெக்ட் தான். அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கும்போது அந்த கன்க்ளூஷன் நமக்கு என்னது, கரெக்டு. இப்போ புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அதாவது பேசிக் டயக்ராம் நம்ம போன தடவை போட்ட மாதிரியே போடணும். பாசிபிலிட்டி டயக்ராம்ங்கிறது நம்ம திங்க் பண்ணுறோம், வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுறோம். போன ஸ்டேட்மெண்ட்டில் அதை கன்க்ளூஷனில் என்ன இருக்குது, நோ டைகர் இஸ் அனிமல் அப்படின்னா நோ டைகர் இஸ் அனிமல் அப்படிங்கிறது வந்து இந்த டயக்ராம் பேசிக் டயக்ராம் படி நோ என்ன இருக்குது, நோ டைகர் இஸ் அனிமல்னு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது, டைகர் அனிமலோடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்குது, பேர்ட்ஸோட கனெக்ஷன் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அவங்க சொன்னது பாசிபிலிட்டி டயக்ராமில் தப்பு. அப்போ ஒன்று ரைட்டாக இருந்து ஒன்று தப்பாக இருந்தால் அந்த கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் தப்புன்னு சொல்லிட்டேன். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நோ டைகர் இஸ் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நோ டைகர் இஸ் ட்ரீ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பேசிக் டயக்ராம் படி ட்ரீக்கும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அவங்க கொடுத்த கன்க்ளூஷன் கரெக்டுன்னு போட்டேன். பாசிபிலிட்டி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீஸை டைகரை அப்படியே எடுத்தீங்க எங்கே கொண்டு வந்தாலும் பேர்ட்ஸை டச் பண்ணாமல் ட்ரீஸ்குள்ளே போக முடியாது. ஆகையினால் அதுலேயும் நமக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க சொன்னது கரெக்டு பாசிபிலிட்டி டயக்ராமும். அதனால் ரெண்டும் கரெக்டுன்னு போட்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இன்னொரு சம்மு போடும்போது நமக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். ஓகேங்களா? ரெண்டாவது சம்முக்கு போகலாமா? ஓகே ஃபைன். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்லாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சம் ப்ளூ ஆர் ஒயிட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சம் ஒயிட் ஆர் க்ரீன், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் க்ரீன் ஆர் எல்லோ, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆல் எல்லோ ஆர் பிங்க், ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் வந்து சம் பிங்க் ஆர் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வழக்கம் போல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த நோ கன்க்ளூஷன் வந்திருக்கு. இப்போ கன்க்ளூஷனில் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள 4 கன்க்ளூஷன்லேயும் நமக்கு நோ தான் இருக்குது. அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், வழக்கம் போல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு பேசிக் டயக்ராம் அந்த வென் டயக்ராம் போடணும். அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ரெண்டுலேயுமே வச்சு தான் கன்க்ளூஷனை செக் பண்ணி நம்ம கரெக்டாக தப்பான்னு சொல்லணும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், வென் டயக்ராம் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, சம் ப்ளூ ஆர் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ சம் ப்ளூ ஆர் ஒயிட்னா எப்படி இருக்கணும், இது ப்ளூ ரைட்டுங்களா, இது ஒயிட். கிளியரா? இப்போ நம்ம போட்டாச்சு. இதில் என்ன இருக்குது, சம் ப்ளூ ஆர் ஒயிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓவர். ரெண்டாவது என்னது, சம் ஒயிட் ஆர் க்ரீன். அடுத்தால ஒன்று போட்டுக்கிறேன், சம் ஒயிட் ஆர் க்ரீன், அதாவது இது க்ரீன். ஓகேங்களா? இதில் என்னது, சம் ஒயிட் ஆர் க்ரீன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் போட்டுட்டேன். ஆல் க்ரீன் ஆர் எல்லோ அப்படின்னு போட்டிருக்கு. ஆல் க்ரீன் ஆர் எல்லோன்னு சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல் பக்கத்தில் இருக்கிறது சின்ன வட்டமாக இருக்கணும், அதுக்கு அடுத்தது பெரிய வட்டமாக இருக்கணும், அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இந்த சின்ன வட்டம் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆல் க்ரீன் ஆர் எல்லோ. அப்போ என்ன பண்ணலாம், ஆல் க்ரீன் ஆர் எல்லோ போட்டுட்டேன். எல்லோக்குள்ளே எல்லா க்ரீனும் வந்துருச்சு. அடுத்தால ஆல் எல்லோ ஆர் பிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லோ எல்லாமே எங்கே இருக்கணும், பிங்க்குள்ளே இருக்கணும். அடுத்தாப்புல ஒரு பெரிய ரவுண்டு. கரெக்டுங்களா? பிங்க். கிளியராக போட்டேன்னா ரைட். அடுத்தால என்ன இருக்குது, சம் பிங்க் ஆர் ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கு. சம் பிங்க் ஆர் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன இருக்குது, சம் பிங்க் ஆர் ஆரஞ்ச் அப்படின்னு இருக்குது. ரைட்டுங்களா? சரி. இப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கு, கன்க்ளூஷன் எல்லாமே நோ கொடுத்துருக்கு. அப்போ நம்ம நோ கன்க்ளூஷன் பண்ணணும்னா பேசிக் டயக்ராம் போடணும், பாசிபிலிட்டி டயக்ராம் போடணும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று அப்படியே கனெக்டாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று தனியாக கிடக்கா, இப்படி கனெக்ஷன் இல்லாமல் ஏதாவது கிடக்கா, எதுவுமே இல்லை. கொடுத்த எல்லா வட்டமும் என்ன இருக்குது, அப்படியே ஒன்று சங்கிலி மாதிரி தொடர்ந்து தான் கிடக்கு. அப்படி இந்த சங்கிலி மாதிரி தொடர்ந்து கிடந்தா நோ கன்க்ளூஷன் இருந்ததுன்னா அங்கே கிடையாது. அதாவது வந்து நாலு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நோ கன்க்ளூஷன், நோ ப்ளூ இஸ் ஆரஞ்ச், நோ ஒயிட் இஸ் ஆரஞ்ச், நோ ப்ளூ இஸ் பிங்க், நோ க்ரீன் இஸ் பிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கன்க்ளூஷனுக்கு நம்ம பார்க்கவே வேண்டாம். அதாவது பேசிக் டயக்ராமில் வந்து ஒரு வட்டம் இப்படி வந்து தொட்டு இருந்துச்சு, தனியாக எங்கேயுமே ஒரு வட்டம் இல்லை இல்லையா. இப்படி இல்லைன்னா இதை பார்க்கவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு என்ன சொல்லிடலாம், எல்லாமே தப்பு தான் அப்படின்றலாம். அதாவது கன்க்ளூஷனில் எல்லாத்துலேயுமே நோ இருந்து, நோ ப்ளூ இஸ் ஆரஞ்ச், நோ ஒயிட் இஸ் ஆரஞ்ச், நோ ப்ளூ இஸ் பிங்க், நோ க்ரீன் இஸ் பிங்க் அப்படின்னு கொடுத்து
இந்த வட்டம் இருக்கு இல்லையா, நம்ம வென் டயக்ராம் போடுறோம் இல்லையா, இது எல்லாமே ஒன்று தொடர்ச்சியாக இருந்து ஒன்று கூட தனியாக இல்லை. புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஒன்று கூட தனியாக இல்லை அப்படின்னா, இந்த தனியாக இல்லாத பட்சத்தில் கன்க்ளூஷனில் நோன் வந்ததுன்னா எல்லாமே என்னது தான் தப்பு. இது ரெண்டாவது. இது நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், வென் டயக்ராம் வந்து தனியாக இல்லை, ஒரு வட்டத்தோட ஒரு வட்டம் தொடர்ச்சியாகத்தான் இருக்குது. எந்த வட்டமும் தனிப்பட்ட முறையில் இல்லை, அதாவது பிரிஞ்சு தனியாக இல்லை, நோ கனெக்ஷன் இல்லை. அப்படி இருந்து கன்க்ளூஷனில் நோன்னு இருந்துச்சுன்னா நம்ம எல்லா இதுக்கும் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், எல்லா கன்க்ளூஷனும் தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? கிளியரா? இன்னொரு சம் பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 3வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து 4 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் எல்லாமே நோவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டாபிக் 2ல் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், முதல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, சம் டேபிள் ஆர் சேர் அப்படின்னு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ சம் டேபிள் ஆர் சேர் எப்படி போடுவோம், இது டேபிள்னு வச்சுக்கோங்களேன், இது டேபிள், இது சேர், அப்படி தானே? ஸோ சம் டேபிள்ஸ் ஆர் சேர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரியே. அடுத்தல என்ன இருக்குது, சம் சேர் ஆர் போர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ சம் சேர் ஆர் போர்டு, இதில் என்ன பண்ணிடுவோம், இது போர்டு. கரெக்டுங்களா? ஸோ போர்டில் கொஞ்சம் என்ன இருக்குது, சேர் இருக்குது, போட்டாச்சு. ஆல் போர்டு ஆர் பென் அப்படின்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல் போர்டு ஆர் பென்னுனா எல்லா போர்டுமே பென்னு தான். அப்போ பென்னுக்குள்ளே தான் போர்டு இருக்கணும். ஆளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்டுங்கிறது சின்ன வட்டமாக இருக்கணும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பெண்ணுங்கிறது பெரிய வட்டமாக இருக்கணும், அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இந்த போர்டுங்கிறது சின்ன வட்டமாக இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த டயக்ராம் எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். ரைட்டுங்களா? இப்போ இது என்னது, பென் போட்டாச்சுங்களா? அடுத்தால என்னது, நோ பென் இஸ் மார்க்கர். பென்னுக்கும் மார்க்கருக்கும் கனெக்ஷனே இருக்கக்கூடாது. இங்கே மார்க்கர் அப்படின்னு நான் போட்டுட்டேன். கரெக்டுங்களா? ரைட். அடுத்தால என்ன இருக்குது, சம் மார்க்கர் ஆர் பென்சில். ஸோ மார்க்கரில் கொஞ்சம் என்னவா, பென்சில் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேசிக் டயக்ராம் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கன்க்ளூஷனில் என்ன இருக்குது, நோன்னு இருக்கிறதுனால என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பேசிக் டயக்ராமும் செக் பண்ணணும், அதே நேரத்தில் பாசிபிலிட்டி டயக்ராமும் செக் பண்ணணும். ரெண்டுலேயுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாம் அதை என்ன சொல்லணும், அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்டுன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா அது தப்புன்னு சொல்லணும். ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 1 கரெக்டாக தப்பான்னு நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? கன்க்ளூஷன் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க, நோ மார்க்கர் இஸ் சேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? நோ மார்க்கர் இஸ் சேர். இப்போ சேர் இங்கே இருக்குது, மார்க்கர் இங்கே இருக்குது. இப்போ பேசிக் டயக்ராம் படி ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை. இந்த வட்டம் எங்கேயே கிடக்கு, இந்த வட்டம் எங்கேயே கிடக்கு. ரைட்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த நோ மார்க்கர் இஸ் சேர் அப்படிங்கிறது பேசிக் டயக்ராம் படி கரெக்டு தான். கிளியர்? ஆனால் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், பெண்ணோட தானே மார்க்கர் கனெக்டாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மார்க்கரை எடுத்து இங்கே போட்டால் என்ன ஆகும், மார்க்கர் இங்கே, பென்சில் அதை தொடர்ந்து இங்கே அப்படின்னு போட்டால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது என்னது, சம் மார்க்கர்ஸ் ஆர் சேர். ஆனால் இந்த கண்டிஷன் படி நமக்கு என்ன, மார்க்கர் வந்து நோவே கனெக்டட் வித் பென், பெண்ணோட மார்க்கர் கனெக்ட் ஆகலை. ஆனால் பாசிபிலிட்டிஸ் இந்த டயக்ராம் இப்படி போட்டிருந்தோம்னா என்ன இருக்கும், இது கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஆனால் இங்கே சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சம் சேர் ஆர் மார்க்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி டயக்ராம் படி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. நோ மார்க்கர் இஸ் சேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. ரைட்டுங்களா? அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து, அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்து ஒன்று தப்பாக இருந்தாலும் அது தப்பு தான். ரைட்டுங்களா? அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து என்னது, தவறு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கன்க்ளூஷன் 2 பாருங்கள். சரிங்களா? நான் இப்போ இதை அழிச்சிக்கிறேன். கிளியர்? இப்போ இதை அழிச்சாச்சு, நம்ம பேசிக் டயக்ராம் மட்டும் வச்சுக்கலாம். ரைட்? ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன இருக்குது, நோ மார்க்கர் இஸ் டேபிள் அப்படின்னு இருக்குது. ஸோ நோ மார்க்கர் இஸ் டேபிள், டேபிள் இங்கே இருக்குது, மார்க்கர் இங்கே இருக்குது. அப்போ நமக்கு என்ன இருக்கும், பேசிக் டயக்ராம் படி நமக்கு என்ன இருக்குது, அவங்க சொன்னது கரெக்ட், ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஆனால் பாசிபிலிட்டி டயக்ராம் பாருங்கள், இந்த மார்க்கரை அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிடலாம், இந்த டேபிள் பக்கத்தில் போட்டால் பெண்ணுக்கும் மார்க்கருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, இதை அப்படியே தூக்கிட்டு வந்து பெண்ணை மட்டும் தான் நம்ம டச் பண்ணக்கூடாது ஸ்டேட்மெண்ட் படி. அப்படியே இந்த மார்க்கர் தூக்கி கொண்டு இங்கே கொண்டு வந்து இப்படி போடுறோன்னு வைங்க, மார்க்கர் அதே மாதிரி பென்சில் இப்படி போட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. மார்க்கர் டேபிளாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அப்போ பாசிபிலிட்டி டயக்ராம் படி நம்ம என்ன சொல்ல முடியாது, நோ மார்க்கர் இஸ் டேபிள்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது, பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் படி தப்பு. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த கன்க்ளூஷன் கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேசிக் டயக்ராம் படி இது கரெக்டு, பாசிபிலிட்டி டயக்ராம் படி இது தப்பு. அப்போ நம்ம கொடுக்கப்பட்டுள்ள அந்த கன்க்ளூஷன் என்னது, தப்பு. புரிஞ்சுதுங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தால என்னன்னு பாருங்கள், நோ மார்க்கர் இஸ் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ மார்க்கர் இஸ் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ மார்க்கர் இஸ் போர்டு அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன பண்ணணும், உண்மையிலே பாருங்கள்,
மார்க்கர் எங்கே கிடக்கு, போர்டு எங்கே கிடக்கு, ரெண்டுமே தனித்தனியாக கிடக்கு. அப்போ பேசிக் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்டு தான். பாசிபிலிட்டி டயக்ராம் படி என்ன பண்ணலாம், மார்க்கரை இப்போ போர்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா, வர முடியாது. ஏன்னா பெண்ணுக்கும் மார்க்கருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெண்ணுக்குள்ளே தான் எல்லா போர்டுமே இருக்குது. புரியுதுங்களா, பெண்ணுக்குள்ளே தான் எல்லா போர்டுமே இருக்குது. ஸோ மார்க்கரை நவுட்டி வந்து நான் போர்டுக்குள்ள வச்சு பார்த்தேன்னா பெண்ணை டச் ஆகும். பெண்ணுக்குள்ளே இப்படி தானே போட முடியும். அப்போ பெண்ணை டச் ஆகும். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, பெண்ணும் மார்க்கருக்கும் தொடர்பு இல்லை, நோ பென் இஸ் மார்க்கர்னு கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டயக்ராம் போட்டிருந்தேன். ஸோ இந்த பாசிபிலிட்டி டயக்ராமில் உள்ளே கொண்டு வந்தோன்னா கொண்டு வந்தாலும் நம்ம போட முடியாது. ஸோ போட்டால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபில் ஆகாது. அப்போ என்னது, பாசிபிலிட்டி டயக்ராம்லேயே அது என்ன செய்ய முடியாது, நோ மார்க்கர் இஸ் போர்டு, அது கரெக்டு தான். அவங்க சொன்னது தொடர்பு பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுவும் கரெக்டு. அப்போ ரெண்டு கரெக்டாக இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3 வந்து என்னது, கரெக்டு. புரிஞ்சுதுங்களா, கிளியர். இப்போ பாருங்கள், 4வது பாருங்கள், நோ பென்சில் இஸ் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் டயக்ராம் படி என்ன இருக்குது, போர்டுக்கும் பென்சிலும் எங்கேயோ கிடக்கு. ஸோ பேசிக் டயக்ராம் படி என்ன கிடையாது, அவங்க சொன்னது கரெக்டு தான். நோ பென்சில் இஸ் போர்டு, நோ பென்சில் இஸ் போர்டு. ரெண்டு, இது போர்டு இங்கே இருக்குது, பென்சில் இங்கே இருக்குது. பேசிக் டயக்ராம் படி என்னது தான், அவங்க சொன்னது கரெக்டு தான், ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லை. பாசிபிலிட்டி டயக்ராம் படி என்ன இருக்கணும், நோ பென்சில் இஸ் போர்டு. பென்சிலை இங்கே கொண்டு வரலாம், இங்கே கொண்டு வரலாமா, இங்கே கொண்டு வரலாம்ல, இந்த பென்சிலை இங்கே கொண்டு வரலாம். ரைட்டுங்களா, மார்க்கர் இங்கே தானே இருக்கும். ஏன்னா பென்சிலுக்கும் பெண்ணுக்கும் நமக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லலையே, பென்சிலுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு இல்லைன்னு நமக்கு சொல்லலையே. இது பெண்ணு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னது, நோ பென்சில் இஸ் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் போர்டுக்குள்ளே கொண்டு போக முடியுமா, பெண்ணை டச் ஆகாமல் கொண்டு போகலாம், கொண்டு போனாலும் தப்பு இல்லை. இதை வந்து பென்சில் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல மார்க்கர் அப்படின்னு வச்சுக்கிறேன். வாய்ப்பு இருக்கா இல்லையா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், அந்த பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் சொல்லித்தரேன் எப்படிங்கிறத. வாய்ப்பு இருக்குது பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். இப்போ இப்படி தானே இருந்துச்சு, ரைட்டுங்களா, போர்டு பென்னு அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ நமக்கு நோ பென்சில் இஸ் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் டயக்ராம் படி போர்டும் பென்சிலும் தனித்தனியாக கிடக்கு, அவங்க சொன்னது கரெக்டு. தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் போர்டு அண்ட் பென்சில்னு சொல்லி பேசிக் டயக்ராமில் என்ன பண்ணிட்டேன், பேசிக் டயக்ராம் கரெக்ட். ஆனால் பாசிபிலிட்டி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பென்சிலுக்கும் போர்டுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா, இருக்குது. எப்படின்னா இப்போ நான் அந்த பென்சில் இதை டயக்ராமை இங்கே கொண்டு வந்துட்டேன், பென்சில் டயக்ராம் கொண்டு வந்துட்டேன், மார்க்கரை இங்கே போட்டுக்கிட்டேன், ரைட்டா. இப்போ என்ன இல்லை, பெண்ணுக்கும் மார்க்கருக்கு தான் டச் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பென்சிலுக்கும் பெண்ணுக்கும் டச் இல்லைன்னு சொல்லியிருக்கோமா, இல்லை. அப்போது சில பென்சில் பெண்ணாக இருக்கலாம், சில பென்சில் போர்டாகவும் இருக்கலாம். ஸோ அப்போது பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அப்போ நம்ம அந்த பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர்னா பாசிபிள் டயக்ராம் படி அவங்க சொன்ன அந்த நோ பென்சில் இஸ் போர்டுங்கிறது தப்பு. அப்போ ஒரு ரைட்டு ஒரு தப்பு இருந்தால் என்ன பண்ண முடியாது, 4வது ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் என்னது தான், தப்பு தான். புரியுதுங்களா? ஆனால் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏன் பார்க்குறோம், பாசிபிலிட்டி டயக்ராம் ஏன் பார்க்குறோம்னா, போன டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடுத்தடுத்து வந்துருச்சு. அப்படி வந்திருந்தால் நம்ம இதை இந்த பாசிபிலிட்டி டயக்ராமே பார்க்க வேண்டியதில்லை. ஒரு டயக்ராம் ஒரு வட்டத்தை இன்னொரு வட்டம் அப்படி தொட்டு இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடலாம், கண்ணை மூடிட்டு எதுவுமே பார்க்க வேண்டாம், தப்புன்னு போட்டு போயிடலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இந்த 4 வட்டமும் ஒன்று தொட்டு இருக்கு, ஆனால் மார்க்கருங்கிறது தொடலை. அதனால தான் இந்த பாசிபிலிட்டி டயக்ராமை நம்ம பார்க்குறோம். இல்லைனா இது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த நோங்கிற கான்செப்ட், அந்த நோ கன்க்ளூஷன் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய அந்த பாசிபிலிட்டி கேன் பி, அது கொஸ்டின் மார்க், அது புரியும். அதை தொடர்ந்து வரக்கூடிய சம் நாட், அந்த டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட், அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர், இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது தான் அது புரியும். ஸோ நேற்று பார்த்த அந்த சம் ஆல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், நோ கன்க்ளூஷன் பார்த்தோம். நோ கன்க்ளூஷனில் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து 2 டயக்ராம் போட போகிறோம். ஒன்று பேசிக் டயக்ராம், இன்னொன்று வந்து என்னது பாசிபிலிட்டி டயக்ராம்னு போட போகிறோம். அந்த பேசிக் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கன்க்ளூஷன் எப்பவும் வழக்கம் போல் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணணும், ரைட்டு. அதுக்கடுத்தால பாசிபிலிட்டி டயக்ராம்ங்கிறது அதே கண்டிஷனில் வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நோ சொல்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். அப்படி இருந்தால், அதாவது பேசிக் டயக்ராமில் கரெக்டாக இருந்து பாசிபிலிட்டி டயக்ராமில் தப்பாக இருந்தால் கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் தப்பு, ரைட்டுங்களா. பேசிக் டயக்ராம்லேயும் சரியாக இருந்து பாசிபிலிட்டி டயக்ராம்லேயும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணணும், கொடுத்த கன்க்ளூஷன் கரெக்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது, ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் அடுத்த மாடலோட உங்கள்கிட்ட வந்து சந்திக்கும் வரை உங்கள்கிட்டமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய்.